உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்தியாவில் யார் ஆதி குடிகளாக இருந்தாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் தெளிவான சில உண்மைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆரியர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க இந்தியாவுக்குள்ள அவங்க வந்துட்ட பிறகு அவங்களால ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன சார்? ஒன்று சமூகம், இன்னொன்று கலாச்சாரம், இன்னொன்று மதம். இது மூன்று விஷயத்தையும் அவங்க கையில் எடுக்கிறாங்க. வேதங்களை எல்லாம் எழுதிட்டு அந்த வேதங்களை இங்க இருக்கிறவங்க யாரும் படிக்கக்கூடாதுன்றாங்க. அது பிராமணர்களுக்கு உரியது. அப்படி அந்த வேதத்தில் என்னதான் எழுதியிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு 5 கணவர்கள் அப்படின்றதெல்லாம் குளிரான பகுதியில் நடைபெறுகின்ற சமூக விஷயம். அது குளிர்ச்சியான பகுதியில் பெண் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார். பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று பேராசிரியர் முனைவர் திரு மாரப்பன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நிறைய பாகுபாடுகள்லாம் இருக்குது. அதில் முக்கியமாக ஆரியர்கள், திராவிடர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஆரியர்கள் என்பவர்கள் யார்? அந்த ஆரியர்கள் அப்படின்றது நம்ம வரலாற்று புத்தகத்தில் படிச்சிருப்போம். ஆரியர்கள் வருகை புரிந்தனர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆரியர்கள் என்பவர்கள் யார்? பொதுவாக இந்தியாவை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இந்தியாவில் பார்த்தீங்களன்னா இந்தியா வரலாற்றை படிக்கிறதே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்குது. உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளினுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது அது ஈஸியாக படிச்சிடலாம். இந்தியாவினுடைய வரலாற்றை எழுதும் போதும் சரி, படிக்கும் போதும் சரி, இது ஒரு முரண்பாடான, அதே போல் ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரையிலும் இங்கே 6 மொழி குடும்பங்கள் இருக்குது. அதே போல் 3 நிறங்கள் இருக்குது. 3 நிறமான மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க. வெள்ளை, மஞ்சள், கருப்பு நிற மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருக்கிற ஒரு நாடு உலகத்திலே வேறு எந்த நாடையும் நம்ம அறுதிட்டு நம்ம சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்றது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ இந்தியாவில் யார் ஆதி குடிகளாக இருந்தாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றிய படிப்புகள் உலகளவில் இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்களால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் தெளிவான சில உண்மைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆரியர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே இருந்த நிறைய கோட்பாடுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இவங்க பசிபிக் பெருங்கடல் பகுதியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வந்தவங்க 2 லேயராக வராங்க, 2 காலகட்டங்களில் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அந்த வடமேற்கு பகுதியில் குறிப்பாக அந்த 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி, அதாவது கங்கையும் சிந்தும், அந்த 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் முதல்ல அவங்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்க வர்றவங்க மட்டும் இல்லை, அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு இன்றைக்கி கருத்துக்களை சொல்கிறாங்க. அவங்க நாடோடிகள் அப்படின்னு சொல்கிறத விட ஆக்கிரமிப்பு இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு வரலாற்று ஆசிரியர்களால் ஒரிஜினல் ஆரிஜின் ஆர்டிக் பகுதி இல்லை. அதில் இது ஒரிஜினல் பகுதின்னும் போது நம்ம ஆதி மூலத்துக்கு போக வேண்டியதாக இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, மனிதனுடைய தோற்றம் ஆப்பிரிக்காவிலிருந்து தோன்றியதாக சொல்லுவாங்க. அதில் 2 பிரிவாக மனிதர்கள் மைக்ரேட் ஆகுறாங்க, இடப்பெயர்வு ஆகுறாங்க. ஒரு பிரிவு ஆப்பிரிக்காவிலேருந்து ஏமன் கடல் வழியாக அப்படியே இந்தியாவுக்கு இங்கேருந்து இந்தோனேஷியா போய் அப்புறமா ஆஸ்திரேலியா வெளியும் போகிறாங்க. இது ஒரு மைக்ரேஷன், ஒரு இடப்பெயர்வு மனித இனத்தில் நடக்குது. இன்னொரு மைக்ரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் மேற்கு பகுதியில் கிரேக்கம் போன்ற பகுதிகளில் அப்புறமா ரஷ்யா வழியாக ஆர்டிக் பகுதி வரையும் போகிறாங்க. இந்த ஆர்டிக் பகுதி வரையும் போன அந்த 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 மனித கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, திருப்பி அங்கே வாழ தகுதி இல்லாமல், வாழ்கின்ற ஒரு சூழல் இல்லாமல் திருப்பி அங்கேருந்து வராங்க. திருப்பி அந்த அந்த பால்டிக் கடற்கரை அந்த ஏரியா பகுதியில் அந்த உக்ரைன் அப்படியே அங்கேருந்து இந்தியாவுக்கு இந்தியாவில் செட்டில் ஆயிடுறாங்க. அதுக்கு மேலே அவங்க மைக்ரேட் ஆகிறதில்ல. இந்த செட்டில்மெண்ட் இந்த செட்டில்டு 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெறுது. இவங்க தான் கடைசியாக மைக்ரேட் ஆனதில் செட்டில் ஆன பீப்புளாக கருதுறாங்க. அப்போது இது ஜெனட்டிக் ஸ்டடீஸ் இதை சொல்லுது. இன்றைக்கு வரலாற்று ஆதாரங்களுடைய அந்த அறிவியல் பூர்வமான அணுகுமுறை இன்னைக்கு விரிவடைஞ்சே போயிட்டு இருக்கு. புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க வரலாற்றும் நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருது. அதே போல் வரலாறு ஆணித்தரமாக
இந்த புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் வந்து ஆணித்தரமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் இன்றைக்கு வந்து இருக்குது. அப்படிதான் வந்து இங்கே வந்து ஆரியர்கள் வந்து வராங்க. 2 லேயராக வந்து வராங்க. ஒன்று வந்து கில்ஜிட் வழியாக வந்து வராங்க, இன்னொருத்தர் வந்து பஞ்சாப் வழியாக வந்து வராங்க. பஞ்சாப் வழியாக வந்து வர்ற அந்த ஆரிய கூட்டமானது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், பஞ்சாப்பை சுற்றி உள்ள அந்த பகுதிகளில் வந்து அந்த அந்த சரஸ்வதி ரிவர், அந்த சரஸ்வதி ரிவர்லேருந்து திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிற அந்த ஏரியாவில் வந்து ஒரு குரூப் வந்து உட்காருது. இன்னொரு குரூப் வந்து கங்கை சிந்துக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து போகிறாங்க. அப்போது அந்த கங்கைக்கும் சிந்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் போகிறவங்க தான் வந்து இந்த போர்கள்லாம் வந்து செய்கிறாங்க. இங்கே கீழே இருக்கிறவங்க வந்து போர்களை வந்து செய்யறதில்லை. அதே போல் அவங்க வந்து இங்கே வந்து இந்த நிலப்பகுதியை வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. இந்த ஆக்கிரமிப்பு செஞ்ச உடனே பல விஷயங்களை வந்து இங்கே வந்து செய்கிறாங்க. என்னன்னு சொன்னால், ஏற்கனவே இந்தியாவில் 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து நகர நாகரிகத்தையே வந்து பின்பற்றிட்டு வராங்க. சிந்து சமவெளி நாகரிக மக்கள்ன்றவங்க வந்து நகர நாகரிகத்தை சார்ந்தவர்கள், நிறைய படித்தவங்க, ஆர்கிடெக்ட் படித்தவங்க, அதே போல் வந்து வியாபாரத்தை வந்து தெரிஞ்சவங்க, ஒரு வெல் சிவிலைசேஷன், ஒரு நல்ல நாகரிக கட்டுமானத்தை உடையவர்களாக வந்து அவங்க இருந்தாங்க. அந்த சூழல்ல இங்கிருந்து வந்து இந்த பகுதியை ஆக்கிரமிப்பு செய்கின்ற இந்த ஆரிய கூட்டமானது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, ஆனா அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. ஆரியர்களுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது. கிட்டத்தட்ட வரலாற்று அறிஞர்கள், மேலை நாட்டு வரலாற்று அறிஞர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட வந்து 1000 அவங்க வந்து செட்டில் ஆகிட்டு 1000 வருஷங்களே வந்து அவங்களுக்கு எழுத்தையே வந்து கிடையாதுன்றாங்க. எழுத்தே வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது, எழுத்தே இல்லாமல் தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, வந்து ஆக்கிரமித்த இடத்துல அவங்க வந்து டாமினேட் பண்ணணும். இப்போ ஏற்கனவே இருக்கிற அறிவு கூட்டத்தை விட மிக அறிவானவர்களாக வந்து மாறணும். அதுக்கு அவர்கள் நிறைய கட்டுக்கதைகளை வந்து உருவாக்குறாங்க. நிறைய கட்டுக்கதைகளை வந்து உருவாக்கி அந்த கட்டுக்கதைகளை வந்து இவங்க மேலே திணிக்கிறாங்க. இந்தியாவில் ஏற்கனவே இருந்த அந்த மக்கள் மீது வந்து அந்த கட்டுக்கதைகளை வந்து திணிக்கிறாங்க. ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ காலம் வரலாற்றை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அப்போ தான் வந்திருக்காங்க, யார் ஆரியர்கள் அப்போ தான் வந்திருக்காங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்திருக்காங்க. இது ஜெனட்டிக் ஸ்டடீஸ் சொல்லுது, மைக்ரேஷன் ஸ்டடீஸ் சொல்லுது, ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸ் சொல்லுது, எல்லாமே வந்து மெய்ப்பித்திருக்கிறது. ஆனால் இங்கே வர்ற ஆரியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மில்லியன் கணக்காக, அதே போல் பில்லியன் கணக்கான வருஷங்கள் நாங்கள் வந்து இந்தியாவில் இருந்தோம்னு ஒரு கட்டுக்கதையை வந்து அங்கே உருவாக்குறாங்க. 4 யுகங்களாக வந்து அதை உருவாக்குறாங்க. துவாபரகம், அந்த மாதிரி யுகங்கள் வந்து அந்த மாதிரி வந்து உருவாக்குறாங்க. ஒரு யுகத்துக்கும் இந்த கலியுகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த யுகங்களுக்கு வந்து ஒரு பில்லியன் கணக்கான வருஷங்களை வந்து அவங்க பண்ணும் பொழுது, இங்கே ஏற்கனவே படித்த கூட்டத்தினரை படித்தவனை வைத்து தான் வந்து மிரட்ட முடியும். அந்த மாதிரி வந்து அவனுக்கு கட்டுக்கதைகளை சொல்லி தான் வந்து அவனை வந்து மயக்க முடியும். இந்த அடிப்படையில் அப்போவே வந்து செய்கிறாங்க. அவங்க இந்த கதைகள்லாம் வந்து சொல்லி இவங்க வந்து இங்கே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த காலகட்டத்தை நாங்கள் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் ஏற்றுக்குமானா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அப்போ இருக்கிறவங்க வந்து அந்த அறிவார்ந்த கூட்டத்தை வந்து மயக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டது என்னன்னா, அவங்க வந்து இந்தியாவுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டாங்க அப்படின்போது, இந்தியாவுக்குள்ள அவங்க வந்துட்ட பிறகு அவங்களால ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன சார்? அவங்க என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க? அவங்க 3 விஷயத்துல வந்து மாற்றங்களை வந்து விரும்புகிறாங்க. ஒன்று வந்து சமூகம், இன்னொன்று வந்து கலாச்சாரம், இன்னொன்று வந்து மதம். இது 3 விஷயத்தையும் அவங்க கையில் எடுக்கிறாங்க. சமூகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து ஜாதிய கட்டுமானங்களை வந்து அமைக்கிறாங்க. கலாச்சாரத்தில் வந்து இசையை உருவாக்குறாங்க, கல்வியை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. கல்வியை வந்து கலாச்சாரத்தில் இருக்கிற கல்வி, அதே போல் திருமண முறை, அதே போல் சடங்குகள், அதே போல் கடவுளை வந்து வணங்குகின்ற முறை, இதெல்லாம் வந்து கலாச்சாரத்தில் வந்து வரும். இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அதே போல் வந்து இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மதத்தை வந்து நிறுவுறாங்க. ஒரு புதிய விஷயம். ஏன்னா ஆரியர்கள் மற்ற இடத்துலலாம் போகிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் மதத்தை நிறுவலை. இவங்க வந்து ஆரியர்கள் வந்து ஏற்கனவே இந்தோ ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தோ ஜெர்மனியர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தோ ஆரியர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஆரியர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு மொழி குடும்பம். இந்த ஆரிய மொழி குடும்பத்தில் வந்து இது இருக்குது, என்னது செல்டிக் இருக்குது, அதே போல் கிரேக் இருக்குது, லட்டின் இருக்குது, அதே போல் வந்து அதாவது வந்து சான்ஸ்கிரிட், அதெல்லாம் இருக்குது. இப்போது ஒரு வரலாற்று அறிஞர் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க தான் ஃபஸ்ட்டு மொழியினுடைய அடிப்படையில் மொழி குடும்பத்தை வந்து உருவாக்கினவங்க. அது நம்ம இந்தியாவில் வந்து தான் உருவாக்குறாங்க.
ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே வந்து உருவாக்கி அதாவது வெளிநாடுகள்லாம் இருக்கிற அந்த மொழிகளில் வந்து பார்த்திங்களன்னா ஒரு ஒற்றுமை வந்து இருக்குது. தாய் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தாய் தந்தைன்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு 11 டைப் ஆஃப் மெத்தடாலஜியை வந்து உருவாக்கி இந்த தாய் தந்தையை வந்து ஆராயும்போது ஐரோப்பாவில் இருக்கிற இந்தோ ஐரோப்பாவில் இருக்கிற மொழி குடும்பத்திற்கும் எல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்குது. அப்போது இதுக்கு வந்து ஒரு தாய்மொழி இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அதுக்கான தாய்மொழி தான் சமஸ்கிருதம். அந்த தாய்மொழி சமஸ்கிருதமாக வந்து இருக்குது. அந்த சமஸ்கிருதத்தை அடிப்படையாக வச்சு அவங்க ஆரிய மொழி குடும்பம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சவுத் இந்தியாவுக்கு வரும்போது நம்ம திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு இங்கே வந்து பாகுபடுத்தி வைக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் 5 மொழி குடும்பங்கள் வந்து இருக்கு. இவங்க கொண்டு வந்த மதம் என்ன சார்? மத ரீதியான மாற்றங்கள் என்னென்ன ஏற்படுத்தினாங்க? இல்லை அதுதான் சொல்ல வரேன். இப்போ வந்து அவங்க முதல்ல வந்தோடனே ரிக்வேதத்தை வந்து எழுதுறாங்க. ஓகே. ரிக்வேதத்தை எழுதிட்டு 4 வேதங்களும் அவங்களால தான் எழுதப்பட்டது. அவங்க வந்து வழி வழியாக வந்து கதைகளாக வந்து சொல்லிட்டு வராங்க. எங்கேருந்து அவங்க மைக்ரேஷன் இடப்பெயர்வு செஞ்சாங்க இல்லையா, ஆர்டிக் பகுதியிலிருந்து, அதே போல் பால்டிக் பகுதிகள், இந்த யுக்ரைனிய பகுதிகள், இதெல்லாம் வந்து இங்கே வராங்க இல்லைங்களா. அங்கே இருக்கிற தாவரங்கள், அங்கே இருக்கிற விலங்குகள், அதே போல் அங்கே இருக்கிற காலநிலைகள் இதெல்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து வராங்க. அவங்கள குளிரில் தான் வாழ முடியும், அவங்களால வந்து இதால் வாழ முடியாது. அதான் ஆரியர்களுடைய ஆரிஜின் வந்து ஏன் இந்தியாவில் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே பனிபடர்ந்த பகுதியிலிருந்து வரும்போது இந்தியா வந்து ஒரு வாழத்தகுந்த பகுதியாக வந்து இருக்குது. இங்கே மரம் செடி கொடி மழை இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. அங்கெல்லாம் மழை கிடையாது. அங்கே வந்து பனிப்படர்ந்த பகுதிகள் தான் வந்து இருக்குது. அதனால் இங்கே நன்றாக வாழக்கூடிய இந்த பகுதியிலிருந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு வந்து எது, ஈரான் ஈராக் போன்ற பாலைவன பகுதிகளை நோக்கி அவங்க வாழ்கிறதுக்கு போயிருக்க மாட்டாங்க. அதனால் அங்கிருந்து தான் வந்தாங்கன்ற அந்த கோட்பாடு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடாக தான் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. அதனால் இங்கே அவங்க வராங்க, வந்துட்டு வேதங்களை எல்லாம் எழுதுகிறாங்க. வேதங்களை எல்லாம் எழுதிட்டு அந்த வேதங்களை வந்து இங்கே இருக்கிறவங்க யாரும் படிக்கக்கூடாதுன்றாங்க. படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து பிராமணர்களுக்கு உரியது, கடவுள் வந்து பிராமணர்களுக்கு வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த வேதத்தில் என்ன தான் எழுதியிருக்காங்க. ஆரியர்கள் அப்படின்னாலே பிராமணர்கள் தான். அப்படியெல்லாம் இல்லை. ஆரியர்களுக்கு உள்ளவே வந்து 4 பிரிவுகள் இருக்குது. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே வந்து பிரிவுகள் வந்து இருக்கு. ஆரியர்கள் மைக்ரேஷன் ஆனதே 2 பிரிவாக வந்து வராங்க. ஒரு பிரிவு வந்து ஹிந்தி பேசுகிறவங்க, வங்காளம் பேசுகிறவங்க, இந்த குரூப்பு. இன்னொரு குரூப் வந்து பஞ்சாப், மகாராஷ்டிரா, அப்புறமா வந்து ராஜஸ்தானி பேசுகிறவங்க ஒரு குரூப். ஆரியர்களே 2 குரூப் இருப்பாங்க, அவங்க ஒன்றும் சேர மாட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஆரியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதிகளும் சேர்ந்து ராஜாக்கள் கிடையாது, சிறு சிறு பழங்குடி ராஜாக்களாக தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்படி அந்த பழங்குடி ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இல்லை. அவங்க அதே போல் தந்தை வழி சமூகமாக தந்தை வழி அதிகாரத்தையும் அவங்க வந்து, இப்போ மன்னர் அப்படின்னா மன்னருடைய மகன் வந்து மன்னன் அப்படின்ற இதுவும் கிடையாது. அவங்க வந்து ஒரு குடியரசு ரிப்பப்ளிக்கன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் அவங்க வந்து பண்ணிட்டு வராங்க. அப்படி வந்து அவங்க வந்து பண்ணிட்டு வந்து அந்த மாதிரியான அரசாட்சி முறையை தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் தான் ஒருங்கிணைந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த மாற்றத்தை வந்து அவங்க வந்து உருவாக்கி இங்கே இருக்கணும். இந்த ஆக்கிரமிப்பு செய்கிற இடத்துல டாமினேட் பண்ணணும். அந்த வெளிநாட்டு வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னா டாமினேட். அதே போல் ஆக்கிரமிப்பு, டாமினேட் அப்படின்ற வார்த்தைகளை வந்து சொல்கிறாங்க. அப்போ இங்கே டாமினேட் பண்ணுறதுக்காக வந்து இங்கே வந்து இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்லாம் எழுதுகிறாங்க. இது வந்து ரிக்வேதம், அதர்வண வேதம், இந்த வேதங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன விஷயம் சொல்லுது அப்படின்னு சொன்னால், பாம்பு கடிச்சிட்டா மருந்து போடுறது, அதே போல் வந்து சூன்யம் செய்கிறது, அதே போல் வந்து சடங்குகள் செய்கிறது, யாகங்கள் செய்யும்போது சடங்குகள் செய்கிறது. ஸோ இந்த சடங்குகளையும் வந்து ஆரியர்கள் தான் கொண்டு வந்தாங்க. ஆமாம், கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு எந்த சடங்குகளும் இல்லை. தமிழர்களாகி நம்மளுக்குமே இல்லை, எந்த சடங்குகளும், திருமணம் அதெல்லாம் இல்லை, எதுவுமே சடங்குகள் இல்லை. அது பின்னாடி தான் அவங்க கொண்டு வராங்க, ஆரியர்கள் கொண்டு வர்றது. அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால், திருமணமெல்லாம் இருக்குது. திருமணம்லாம் இங்கே வந்து தமிழ் இலக்கியங்கள்லாம் வந்து அகநானூறு, புறநானூறுலாம் வந்து இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி திருமண முறைகள்லாம் இங்கே வந்து இருக்குது. அதே போல் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் வந்து அவங்க வந்து செய்கிறாங்க. அதே போல் இன்னொன்றும் சொல்கிறாங்க. அந்த வேதத்தில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, சூனியம் பற்றி வந்து எழுதியிருக்காங்க. அதர்வண வேதம். அதில் வந்து சாப்பாடே வந்து கடவுளை மயக்குவதற்காகவும் மக்களை மயக்குவதற்காகவும் உரிய சாப்பாடு வந்து அங்கே இருக்கான். அதை வந்து செய்கிற முறைகளையும் வந்து வேதங்களில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நான் சொல்ல, வெளிநாட்டு வரலாற்று அறிஞர்கள் வந்து சொன்னது வந்து இதை இப்படி இந்த மாதிரியான வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த வேதங்கள் எல்லாமே வந்து பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும், மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் இங்கே அப்போ இந்து மதத்தை வந்து எப்படி வந்து வெளியே பரப்புகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து உருவாகுது.
கண்டிப்பா. ராமாயணம் மகாபாரதம் என்ற 2 இதிகாசங்கள் வழியாக தான் இந்து மதமே வந்து உருவாக்கப்பட்டு பரப்புறாங்க அவங்க. ராமாயணத்துல நூற்றுக்கணக்கான மத கதைகள் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல வந்து மகாபாரதத்திலையும் வந்து நூற்றுக்கணக்கான மத கதைகள் வந்து உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ரெண்டும் தான் வந்து இந்து மதம் பரவுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னு சொன்னா வேதங்கள் அனைத்தும் பிராமணர்கள் மட்டும் தான் படிக்கக்கூடியது. அந்த அதுல வேதங்கள்ல இருக்கிறது வந்து பிராமணர்கள் கூடிய கடவுள்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. நமக்குரிய கடவுள்கள்னா நம்மளாம் சர்சூத்திரர்கள், நம்மளாம் தமிழர்கள் வந்து சர்சூத்திரர், நமக்கும் அது கிடையாது. அங்க இருக்கிற அந்த கட்டுமானத்துல சத்திரியர்கள், சூத்திரர்கள், வைசியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கடவுள்களும் அங்க வந்து இல்லை, வேதங்கள்ல வந்து இல்லை. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ராமாயணம் மகாபாரத கதைகளை கேட்கக்கூடிய உரிமையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கேட்கக்கூடிய உரிமைகள் மூலமாக தான் இந்து மதம் வந்து பரவுது. இந்து மதம் வந்து பரவுது. ஆனா ராமாயணத்துல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே போல வந்து ராமாயணத்துல ஒரு விஷயம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ராமாயணத்துல வந்து தெற்கு பகுதியில் இருக்கிற நிலப்பகுதியை வந்து அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. சிலோனுக்கு வந்து போய் சண்டை பிடிச்சாங்க அப்படின்ற இந்த தெற்கு பகுதியில் இருக்கிற அங்கே போய் குரங்குகள் மூலமாக வந்து சீதா பிராட்டியரை மீட்டுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்ற அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜை வந்து ராமாயணத்தில் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆரியர்கள் காலத்தில், ராமாயண காலத்தில் இங்கேருந்து வந்து போயிட்டு வந்தாங்கன்ற அந்த புவியியல் ரீதியான அறிவு மட்டும்தான் வந்து அதில் வந்து இருக்கு. ஆனால் மகாபாரதத்தில் அது வந்து கிடையாது. மகாபாரதமே வந்து வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது விரிவாக வந்து ஆராயும் பொழுது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கௌரவர்களும் பாண்டவர்களும் அனந்தமைங்க இல்லைன்றாங்க. பாண்டவர்கள் அப்படின்னு சொல்றவங்க இங்கே இருந்த ஆரியர்கள், அதே போல கௌரவர்கள் என்றவங்க வந்து மங்கோலியர்கள் அப்படின்றாங்க. மங்கோலிய பழங்குடியினருக்கும் இங்கிருந்த ஆரிய பழங்குடியினருக்கும் இடையே நடைபெற்ற போர் தான் வந்து மகாபாரத போர் அப்படின்னு வந்து வரலாற்று அறிஞர்கள் வந்து கருதுறாங்க. அதுல இருக்கிற மகாபாரதத்துல இருக்கிற அது வரலாற்று இருக்கிற ஆதாரங்கள். மகாபாரதம்ன்றது வந்து கதை. அந்த கதையில குறிப்பிட்டிருக்கிற அந்த 2 படையெடுப்பும் வந்து அந்த படையெடுப்பு பத்தி சொல்லும்போது, அந்த போரை பத்தி வந்து சொல்லும் பொழுது, அந்த போர்ல இருக்கிற பாண்டவர்களுடைய ஜாகரிப்பையும் வரலாற்று ரீதியான சில நாங்கள் ஆய்வுகள் வந்து செய்யும் பொழுது, அதில் இருக்கிற கௌரவர்கள் வந்து மங்கோலிய இனத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. அதே போல் வந்து பாண்டவர்கள் வந்து இங்கே ஏற்கனவே இருந்த ஆரியர்களாக வந்து இருக்கிறாங்க. ஆரியர்களாக வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் இவங்களுக்கு தான் நடைபெற தவிர அனந்தமிங்களுக்காக நடந்த கதையாக வந்து அது வந்து உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு 5 கணவர்கள் அப்படின்றதெல்லாம் வந்து குளிரான பகுதியில் நடைபெறுகின்ற ஒரு சமூக விஷயம். அது குளிர்ச்சியான பகுதியில் பெண் வந்து பலம் வாய்ந்தவர்களாக இருப்பாள், ஆண் வந்து பலம் மற்றவனாக இருப்பான். குளிரான பகுதியில் இன்றைக்கும் அது அப்படிதான். குளிரான பகுதியில் ஒரு பெண்ணுக்கு வந்து 2-3 கணவர்கள் இருப்பாங்க. வெப்பமான பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு வந்து 2-3 மனைவிகள் வந்து இருப்பாங்க. இது உலகம் முழுவதும் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற ஸ்டடீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா வந்து தெரியும். அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து 5 கணவர்கள் அப்படின்றது வந்து மங்கோலிய இனத்தை அந்த அந்த குளிரான பகுதியில் வந்து இருக்கிறவங்களுக்கான ஒரு சமூக விஷயமாக வந்து இருக்குது. அது உடலியல் ரீதியாக, ஜாகரிப்பல் ரீதியான விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ மதத்தை வந்து இவங்க வந்து கட்டமைக்கும் போது இவங்க சடங்குகளையும் அந்த நேரத்தில் தான் வந்து கட்டமைக்கிறாங்க. இப்போ மகாபாரதத்துல ஒரு விஷயம் வந்து இருக்குது இல்லையா, நம்ம பகவத்கீதை, ஒரு அறிஞர் வந்து சொல்றாரு, முதலாக ஜாதி கலவரத்தை வந்து உருவாக்குனதே வந்து பகவத்கீதை தான் சொல்றாரு. ஜாதிக்கான கடமையை பத்தி வந்து சொல்றதே வந்து பகவத்கீதை தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் மிக வரலாற்று ரீதியாக ஆராயும் பொழுது ஒரு ஜாதிக்குரிய கடமைகள் பற்றி வந்து வேற எங்கேயுமே இல்லையா. ராமாயணத்துல வந்து செம்படவர் அப்படின்னு ஜாதி பத்தி சொல்றாங்க. ராமாயணமும் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு கற்பனை கதை தானா? அதுவும் கற்பனை கதை தான். அதுவும் அவங்க வந்து உருவாக்கின கற்பனை கதை. ஏன்னா இங்க இருக்கிற கதாபாத்திரம் இடிச்சு கோயில் கட்டி வச்சிருக்காங்க சார், கற்பனை கதைன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க. அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அது நம்பிக்கை. ஏன்னா அவங்க வந்து டாமினேட் பண்ணணும். அதனுடைய ஆரிஜின் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடவுளை, இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, முதலாக உலகத்தில் கடவுளை உருவாக்கியது வந்து யார் வரலாற்று ரீதியாக அப்படின்னு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய விஷயமே கடவுள்களை பற்றி ஆராய்ச்சி வந்து இங்க இல்லை. இப்போ வந்து அகுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் தான் தன்னையும் தன்னுடைய மனைவியையும் நாடு புறா செலவைங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் தான் முதலாக தன்னை கடவுளாக பண்ணிக்கிட்டவர். எனக்கு சாவே இல்லைன்னு சொல்றாரு. கடைசியில் அவர் செத்து போறாரு. அவருடைய சிலையை வச்சுட்டு வந்து தான் இந்த பகுதிகள் முழுக்க, அந்த கிரேக்க பகுதிகள் முழுக்க சாமியை வச்சுட்டு கும்பிடுறாங்க. இந்தியாவில் அந்த மாதிரி எந்த மன்னரும் என்னை கடவுளாக கும்பிடுங்கன்னு வந்து சொல்லலை. இந்தியாவில் வரலாற்றில் இருக்கிற ஒரு பெரிய விஷயமே வந்து என்னன்னா, எல்லாரும் பேச மறுக்கிற ஒரு விஷயமே வந்து என்னன்னு சொன்னா,
ஆரிஜின் ஆஃப் காடை பற்றி நம்ம பேசுறதுக்கு தயங்குறோம். ம். அதை கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா. கடவுளினுடைய தோற்றம் அது அப்படின்னும் போது இப்போ மதத்தினுடைய தோற்றமே வந்து எங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து எழுதி வச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எழுதலை, வரலாற்று அறிஞர்கள் வந்து அதை எழுதுறதுக்கு தயங்குறாங்க, பயப்படுறாங்க. அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு சத்தம் போடுவாங்க, கூச்சல் போடுவாங்க. வெளிநாட்டுக்காரனுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்போது கடவுள்ன்ற ஒரு விஷயம் வந்து எங்கே வருது, எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து வேதத்துலேருந்து வர்றது வந்து சொல்கிறாங்க. கடவுள்லேயே கூட வந்து பார்த்திங்களன்னா அதிதி அப்படின்னு சொல்கிறவங்க ஆரியர்களுடைய கடவுளாக வந்து இந்த கடவுளாக வந்து இருக்காங்க. பிரம்மா வந்து அதாவது அதிதி இருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து இந்த சில கடவுள்கள் வந்து செண்டவஸ்தான்னு சொல்லிட்டு ஈரானிய புத்தகங்கள் வந்து இருக்கு, மத புத்தகம். சிவன் அதெல்லாம் சொல்றாங்களா சார்? சிவலிங்கம் அதெல்லாம் வந்து ஆரியர்கள் தான் கண்டுபிடிச்சது இல்லையா? சிவலிங்கம் அதெல்லாம் இல்லைங்கம்மா. சிவன் வந்து ஏற்கனவே சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து இருந்தது. விஷ்ணு வந்து இருக்காங்க. ஆரியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் விஷ்ணுவை வந்து சைவ கடவுளாக வந்து வச்சுக்கிறாங்க. அவர் வந்து கொல்லாமை இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்க சிவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பலியிடுதல், அந்த கடவுளுக்கு பலியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக பிரம்மன் இருக்கார். பிரம்மன் தான் யோகாவுக்கான கடவுளாக வந்து அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. ஆன்மா, கர்மா இப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் கடவுள். அந்த 3 கடவுள்கள் அவங்க. அந்த 3 கடவுள்ல பிராமணர்கள் வச்சுக்கிறாங்க. அது நமக்கெல்லாம் வந்து கிடையாது. சிவலிங்கம்ன்றது பின்னாடி வந்தது. அது சிலைகளே வந்து பின்னாடி வந்த விஷயம். நம்ம வந்து கருட ஸ்தம்பா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் ஒரு இது இருக்குது, ஸ்தம்பம் இருக்குது. அந்த ஸ்தம்பத்தில் இருக்கிற அதுதான் முதலாக வந்து சிலை வடிவில் கடவுளை வந்து வணங்கினது அப்படின்னு வந்து நம்ம வந்து எல்லாருமே சொல்கிறோம். அதுக்கு பின்னாடி தான் இந்தியாவில் சிலை வடிவ கடவுள்கள் வந்து வராங்க. ஆரியர்கள் வந்து சிலை வடிவ கடவுள்கள்லாம் வந்து அவங்க இல்லை. ஏன் இப்போ வந்து இந்தியாவிலே எடுத்துட்டிங்கன்னா இப்போ வட இந்தியாவிலலாம் கோயில்கள் வந்து கடவுள்கள் எப்படி இருக்காங்க, சின்ன சின்ன சிலையாக இருப்பாங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்ட சிலையாக இருப்பாங்க. இந்த வித்தியாசம் வந்து இருக்குது. அவங்க வந்து சிலை வச்சு அவங்க கோயிலில் கூட பெரிய பெரிய கோயில்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது நார்த் இந்தியாவில். இங்கே சவுத் இந்தியாவில் தான் பெரிய பெரிய கோயில்கள் வச்சு, ஏன்னா இங்கே இருக்கிற இந்த கட்டமைப்பு, இங்கே இருக்கிற விஷயங்கள் வந்து பெரிய பெரிய கோயில்கள்லாம் வச்சுக்க முடியும்.